ஹாய்! இன்னைக்கு நாம எங்க கிளம்ப போறோம் அப்படின்னா, ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு தான். ஸ்ரீரங்கம் கோவில் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு நார்மலாவே கோவிலுக்கு போறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தூரத்தில இருக்க கோவிலுக்கு ட்ராவல் பண்ணி போறது, அந்த கோவிலோட கோபுரம் எல்லாமே பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீரங்கம் கோவிலும் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக கிளம்பியாச்சு. ஸ்ரீரங்கம் கோவில் வந்து இதோட நான் 3வது தடவ போறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நானும் என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் தான் போனோம். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த கோவில் கோபுரத்த பார்க்குறேன். பார்த்ததுமே ரொம்ப 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 பிடிச்சிருச்சு. அவ்வளோ அழகா இருக்கும் இந்த கோவில் கோபுரத்த பார்க்குறதுக்கு. இன்னைக்கும் கிளம்பியாச்சு. ஸ்ரீரங்கம் வந்தாச்சு. ஸ்ரீரங்கம் போனதுமே இன்னைக்கு வந்து ஆடி வெள்ளி அன்னைக்கு தான் நான் போனேன். ஆடி வெள்ளி, ஆடி 1 அன்னைக்கு போனோம். ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. பக்கத்துல சமயபுரம் கோவிலுக்கு வந்தவங்க எல்லாருமே சமயபுரம் பார்த்ததுக்கு அப்புறமா அப்படியே ஸ்ரீரங்கம் வந்தாங்க. நாங்க லைன்ல நின்னு போனோம். ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலேயே நின்னு நாங்க சாமி பார்த்தோம். நல்லா சாமி பார்த்தோம். ரொம்ப கூட்டமா இருந்ததுனால தம்பி வந்து ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்தான். இருந்தாலும் அவன் கொஞ்ச நேரம் தூங்க வச்சுட்டோம். லைன்ல நிக்கிறப்பயே தூங்கிட்டு வந்தான். அதுக்கப்புறம் எந்திரிச்சதும் சாமி பார்த்துட்டு வெளிய வந்துட்டோம். சாமி பார்த்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட்டு நாங்க போனது பிரசாதம் இடம் தான். பிரசாதம் குடுக்குற இடத்துக்கு தான் போனோம். எப்பவுமே எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோவில்ல இருக்க ஸ்பெஷலான பிரசாதத்த வாங்கி சாப்பிட்ருவோம். அன்னைக்கு நாங்க வந்து லட்டு வந்து தனியா வாங்கிட்டு ஒரு பிரசாத பை வாங்குனோம். அந்த பிரசாத பையில வந்து எல்லாமே ஒவ்வொன்றா வச்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. தனியா லட்டு வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு பிரசாத பை வாங்கினோம். அந்த பிரசாத பையில ஒரு லட்டு, ஒரு அதிரசம், முறுக்கு எல்லாமே வச்சுருந்தாங்க. கோவில்ல குடுக்குற பிரசாதம் மட்டும் எப்படி தான் செய்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் அது மட்டும் தனி டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு அந்த மாதிரி செஞ்சால் அந்த டேஸ்ட் வராது. அதுக்கப்புறமா பிரசாதம் சாப்பிட்டதுக்கப்புறம் கோவிலை சுற்றி பார்த்தோம். கோவில் வந்து ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. அந்த கோவில் கோபுரம், கோவிலில் செஞ்சுருந்த வேலைப்பாடுகள், அந்த தூணில் இருக்க ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கமான வேலைப்பாடு எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் அன்னதானம் போடுறதா சொன்னாங்க. கோவிலில் கொடுக்குற அன்னதானம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. எந்த கோவிலுக்கு போனாலும் முடிஞ்சால் சாப்பிடுவோம். ஆனால் அன்னைக்கு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சா, ஏற்கனவே கோவிலில் சாமி பார்க்குறதுக்கு லைனில் நின்று சாமி பார்க்கவே ரொம்ப லேட் ஆயிருச்சு. ரொம்ப நேரம் நின்று நடந்து போயிட்டு இருந்தோம். அதனால் அன்னதானம் சாப்பிட முடியல. வெளியே ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்பா வந்து கூட்டம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்தார். நாங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் கோவில் கோபுரத்தை மெயினான ராஜகோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோபுரம் தான் ரொம்ப அழகாக இருக்கும். அதை நாங்கள் மேலே ஏறி மாடிக்கிட்ட நின்று பார்த்துட்டு வந்தோம். இந்த கோவிலை விட்டு வெளியே போகிறதுக்கே மனசில்ல. ரொம்ப நேரமாக அந்த கோவில்லே சுற்றிட்டு இருந்தோம். வெளியே போகிறதுக்கே மனசில்ல. இன்னொரு நாள் கண்டிப்பாக வரலாம் அப்படின்னு தம்பிக்கு வந்து ஒரு சின்ன உடுக்கை மாதிரி ஒன்று வாங்கினோம். ஆட்டோவில் போகிறப்போ அதை வச்சு விளையாண்டுக்கிட்டே வந்தான். நான் என்ன வாங்கினேன் அப்படின்னா, அந்த கோவிலில் சாம்பிராணி பொருத்தி வைக்கிற ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ஒன்று வாங்கினேன். அந்த பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆன்லைனில் வாங்கலான்னு தான் இருந்தேன். ஆனால் எந்த கோவிலுக்கு போனாலும் அங்கே ஒன்று வாங்கிடுவேன். இன்றைக்கி இந்த கோவிலில் இதுதான் வாங்கிட்டு கிளம்பிட்டோம்.